பெரிய வெங்காயத்த விதைகள் மூலமா தான் நடவு செஞ்சு, அதுக்கப்புறம் வளர்ந்ததுக்கப்புறம் அறுவடை பண்ணுவாங்கங்கிறது எனக்கு இந்த சம்பவத்துக்கு அப்புறம் தாங்க தெரிஞ்சது. நாமலாம் ஒரு கார்டனர்ஸாக இருக்கும்போது, எதெல்லாம் நம்ம நட்டு வைக்கலாம், எது முளைக்கும் அப்படின்னு பார்த்துட்ருப்போம். ஸோ அதே மாதிரி சின்ன வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா, விட்டதுக்கப்புறம் நம்ம மண்ணில் ஊனி வைக்கும்போது, அது நல்லாவே இந்த மாதிரி வெங்காய தாள்கள்லாம் வந்து கீழே வந்து நிறைய கொத்தா வெங்காயம் வரும். ஸோ எங்கள் வீட்டில் என்ன இருந்துச்சுன்னா, பெரிய வெங்காயம் வந்து அது பெரிய வெங்காயம்னு சொல்ல முடியாது. சைஸில் வந்து அது குட்டியாக இருக்கும். பட் அது பெரிய பெரிய வெங்காயம். அது வந்து முளப்பு விட்டோடனே சரி நம்ம அதில் வந்து மண்ணில் ஊனி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஊனி வச்சுட்டேன். ஆனால் அதில் நிறைய வெங்காயம் வரும் அப்படிங்கிறது நான் நினைக்கல. ஸோ இதுவே வந்து கொஞ்சம் நல்லா பெருசாக நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நான் நினச்சேன். அதுக்கப்புறம் ஊனி வச்சதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது. ஒரு அக்கா சொன்னாங்க, "நீ இது மாதிரி வைக்கும்போது அது சருகா தான் போகும். அதில் இருக்கக்கூடிய தாள் எல்லாமே மேலே வெங்காய தாளாக மாறிடும்" அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சதே. ஸோ ஒன்றும் தப்பில்ல. இதுலேருந்து நல்லாவே முளைச்சி வெங்காய தாள் கிடச்சிருந்துச்சு. ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா, அந்த தாளை நம்ம சாப்பிடும்போது நமக்கு அந்த வெங்காயம் டேஸ்ட்டு தான் வந்துச்சு. ஸோ இது ரொம்ப ஹைட்டாக வளர்ந்ததுனால, சரி இதை நம்ம இன்றைக்கி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டேன். நல்லாவே முளைச்சிருந்தது. ஸோ இதை வாஷ் பண்ணிவிட்டு அந்த அழுகுன பாட்டு கீழே இருக்கு இல்லையா? ஸோ அதை மட்டும் கட் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ இதை வாஷ் பண்ணிவிட்டு வீட்டில் பொரியல் செஞ்சுருந்தாங்க. ஸோ அதில் வெங்காயம் போடல. அதனால் இந்த வெங்காயத்தால் அப்படியே ஸ்ப்ரிங்கிள் பண்ணி நல்லா பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அந்த எல்லோவுக்கு நடுவில் க்ரீன் இருக்கிறது சூப்பராக இருந்துச்சு. ஸோ இதை வந்து பொரியலுக்கு யூஸ் பண்ணியாச்சு. ஸோ நீங்கள் சாலட்ஸ்க்குமே இதை நம்ம நிறைய யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எப்படியும் அந்த விதை மூலமாக எப்படி இருக்குது நடுறது அப்படிங்கிறத நான் கண்டுபிடிச்சே ஆகணும்னு ஒரு க்யூரியாசிட்டி வந்துருச்சு. பாய்.